ஏஐடிஎம்கேல ரெண்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த மனு மீது பரிசீலனை செய்யப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில தொலைக்காட்சியில் பரிசீலனை முடிஞ்சிருச்சு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் டோட்டலி ராங். 12ஆம் தேதி தான் 12th தான் வித்ராயல் முடிஞ்சுதான். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியும். வித்ராயல் முடிஞ்சுதான் அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட முடியும். இப்ப எந்த மனுவையும் யாரும் ஏத்துக்கல. அவங்க காலையில் வந்த உடனே மிஸ்டர் சூரியமூர்த்தி ஃபர்ஸ்ட் வந்தாரு. உள்ள போன உடனே அவங்க விடல. அப்புறம் நான் பொறுமையா அதை திங்க் பண்ணி கேட்டேன். ஆமா 12th தான் நாங்க. அப்புறம் இந்த தேர்தல் அதிகாரி மிஸ்டர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் பல பதவிகளை வகித்தவர், இப்ப தேர்தல் ஆணையாளராக இங்க தேர்தல் நடத்துறார். அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையா கேட்கறேன்னாரு. ஆகவே அதை போய் ரெண்டு கேண்டிடேட் மேலையும் அதே மாதிரி இவரும் கொடுத்துட்டார் சூரியமூர்த்தியும். 2 கேண்டிடேட் மேலையும் இவர்கள் மனுவை நிராகரிக்க வேண்டும். இந்த மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களோட எனக்கு ஒன்றும் தகராறு இல்லை. அவர் கட்சிக்காரங்க நண்பர்கள், விடுங்க, அதை பத்தி நான் வரல. அந்த விஷயத்துக்கு பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஈரோடுடைய பை எலெக்ஷனுக்கு 98 ஈரோடு பை எலெக்ஷனுக்கு ஒரு பிரசிடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். தமிழ்மகன் உசேன் அவர் தான் பிரசிடியம் சேர்மன். அவரை போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்ததால நீங்க 2 பேரும் சைன் பண்ணக்கூடாது, நடுவில் ஒருத்தரை போடுங்க, உங்க பிரசிடியம் சேர்மனை போட்டுக்கோங்க, அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும், இந்த ரெட்டையிலேயே பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ஈரோடு எலெக்ஷன் நாட் பியாண்ட் தட் இருக்கு, ஆர்டர்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பின்னாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆர்டர்ல இருக்கு, நீட்டா இருக்கு. இதை இது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஈரோடோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டையிலையை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பா கொடுத்துருச்சு. ஐ met that election commissioner, chief election commissioner, and submitted all the evidence. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றார் தப்பு பண்ணிட்டோன்னு. So later I moved the contempt also through the Delhi High Court, still pending. மறுபடியும் ஒரு contempt petition மூவ் பண்ணி வச்சிருக்கேன். அது வருது. இங்க என்னாச்சு, இங்க ஒரு கேஸ் போட்டது சூரியமூர்த்தி போட்ட பெட்டிஷன்ல அந்த ஸ்டே வெக்கேட் ஆச்சு. அதுல என் பேர் மேலேயே இருக்கும். நீதியரசர் சுப்பிரமணியம் பார்த்துட்டு பூராத்தையும் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது அவர்கள், அதிகாரம் இருக்கிறது பாரா 15 சொன்னது நாங்க. ஆகவே அவங்க டெல்லியில இருந்து லாயர்லாம் கூட்டு வரவழைச்சு ஆர்கியூ பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலி அது மேல டிசிஷன் எடுத்து ஸ்டேவை வெக்கேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதியரசர். அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் விசாரணையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இதை திருப்பியும் பழனிசாமி சொன்ன கேண்டிடேட் கொடுத்தா அதிமுக சொல்லல, பழனிசாமி அதிமுக வேட்பாளர்கள்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஏஏ பிபி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு அதிகாரம் பழனிசாமிக்கு இல்லை. சிவில் சூட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் அதிகாரம் வரும். அன்னைக்கு தான் யார் இதனுடைய அத்தாரிட்டின்னு தெரியும். தட் இஸ் பெண்டிங் தி பிஃபோர் கோர்ட், சிவில் கோர்ட். அதை அப்பதான் முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மீறி கொடுத்தா வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதை பண்ணாதீங்க, அந்த தப்புன்னு சொல்லி நான் இந்த தேர்தல் ஆணையர் சுப்ரமணியம் சார்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன். ஐ அப்பீல் டு அவர் ஆனரபிள் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ், பிளீஸ் டூ த ஜஸ்டிஸ். நீங்க அவங்க சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணாதீங்க. இது இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய ஆளுங்களுடைய மனுவை எல்லாம் ஆர்ஓ என்கின்ற அதிகாரி ரிஜெக்ட் பண்ண சரித்திரங்கள்லாம் உண்டு. நான் பேர் சொல்ல விரும்பல. சோ ஐ அப்பீல் டு த அர்ச்சனா பட்நாயக், பிளீஸ் நீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கோங்க. இந்த கேட்கறது, டெல்லியில கேட்கறது, அப்படி தூக்கி போடுறதுன்னா அது முறையாகவும் நியாயமாகவும் இருக்காது. எங்களை அவமானப்படுத்தினா பரவாயில்ல, நாங்க அவமானப்பட தயார். உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தினால் ஐஏஎஸ் படிச்ச உங்களுக்கு அதுக்கு மேல ஐ டோன்ட் வாண்ட் அட்வைஸ் யூ. ஆகவே நான் அன்போட கேட்டுக்கிறேன், நியாயமா நடந்துக்கோங்க. இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. 12th தான் இந்த ரிசல்ட் வரும். அந்த 12th நல்ல முடிவா இருக்கணும். பழனிசாமி ஹேவ் நோ அத்தாரிட்டி டு சைன் த ஏஏ பிபி ஃபாரம்ஸ். இதுதான் இது எவிடன்ஸோட உள்ள கொடுத்துருக்கோம் சார். எங்கேயாவது ஒரு இடத்துல
பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா நான் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போறோம். எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு வெளியே போறேன். கூட கஜேந்திரன் இருக்கார், சூரியமூர்த்தி இருக்கார், வக்கீல்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும். திரும்பி நான் ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, இவரே சொல்லுகிறார். இவர் சொல்றத இவர் பிரசையும் ஏமாத்துறார், மக்களையும் ஏமாத்துறார். இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறார். அது கண்டினியூ ஆயிடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க வந்து அப்செக்ஷன் பண்ணியிருக்கோம். We will wait and see 12th என்ன நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.